பஹல்காம் தாக்குதல், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர், அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தினந்தோறும் அத்துமீறிய எல்லை தாக்குதல் என பல்வேறு விஷயங்களை அவ்வப்போது நியூஸ் தமிழ் வழியாக பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் வெளியுறவு அமைச்சக செயலாளர் கணபதி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம டெய்லி செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம், கடந்த 3 நாட்களாகவே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதலானது முற்றிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு நிலை தான் நிலவி வருகிறது. இப்போ இந்த போரானது முடிவு பெறுமால் அது எவ்வளவு நாட்கள் நீடிக்கும்? இதற்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்? நீங்க உங்களோட கேள்வி இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லலாம். ஏனென்றால் இது ஒரு ஜோசியர் கூட சொல்ல முடியாது. இது யாருக்கு தெரியும்னா, ஜெனரல் ஆசிம் முனீர், பாகிஸ்தானோட ஆர்மி சீஃப். இந்த காரணம் இப்போ நடக்கிற சம்பவங்களுக்கெல்லாம் காரணமே அவர்தான். ஏனென்றால் ஏப்ரல் 15 ஜெனரல் முனீர் ஓவர்சீஸ் பாகிஸ்தானோட ஒரு பேச்சுவார்த்தையில என்ன சொன்னார்? 2 நாடுகள் தியரி உண்டாகி உள்ளது 1947 அப்புறம். அது இன்னும் ஃபார்ம் ஆயிடுத்து. அதை நம்ம மறக்க கூடாது. இந்துவர்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து இருக்க முடியாது. ஆகையால் பாகிஸ்தான் ஒரு செப்பரேட் என்டிட்டி. அது சொன்ன பிறகுதான் ஏப்ரல் 22 பஹல்காம் நடந்தது. இந்த பஹல்காம் யாரு குறிப்பிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க? தி ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் லஷ்கர்-ஏ தொய்பாவோட ஒரு அம்சம். இப்போ லஷ்கர்-ஏ தொய்பா ஒரு பயங்கரவாதி ஆர்கனைசேஷன். அதுக்கெல்லாம் சப்போர்ட் யார் கொடுக்கறாங்க? பாகிஸ்தானோட ஆர்மி. அதோட முக்கியமான இப்போ சீஃப் ஆசிம் முனீர். அவர் ஒரு ஃபெனாட்டிக்கல் ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பாகிஸ்தானி. அவருக்கு அவரோட நாடுதான் முக்கியம். பாகிஸ்தான் 1947 உருவாக்கிய போது அவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா, ஒரு ஆன்டி இந்தியா ஃபவுண்டேஷன்ல தான் அந்த நாடு வந்திருக்கு. அப்போ இந்த ஏப்ரல் 22 பஹல்காம் நடந்தப்புறம் ஏப்ரல் 21 நம்ம நான் மிலிட்டரி ஸ்டெப்ஸ் எடுத்தோம். அதுல என்னன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியோ, பாகிஸ்தானோட தூதரகமோ, விசா ரிலேட்டட் இஷ்யூஸோ, ட்ரேட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் பண்ணிடணும். அதுக்கு ரெஸ்பான்ஸ்ல பாகிஸ்தான் சிம்லா அக்ரிமெண்ட் அபயன்ஸ்ல வச்சாங்க. இப்போ சிம்லா அக்ரிமெண்ட் அபயன்ஸ்ல வச்சா என்னன்னா, முக்கியமான இதுல முக்கியத்துவம் என்னன்னா, சிம்லா அக்ரிமெண்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லைன் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம மாற்ற மாட்டோம். லைன் ஆஃப் கண்ட்ரோல் வித்தவுட் prejudice to each party's interest. இப்போ இந்த சிம்லா அக்ரிமெண்ட் அபயன்ஸ் பண்ணதுனால அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலோட சாங்டிட்டியே போயிடுது. அதுக்கு பிறகு அப்கோர்ஸ் இந்த பஹல்காம்ல என்ன ஆச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி 26 பேருங்க அவங்க உயிரை அடைஞ்சாங்க. அதுல 25 பேர் இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஒரு நேபாளிஸ். அது காட்டு மிராண்டித்தனமாக தலையில ஹெட் ஷாட்ஸ் எடுத்து அவங்க கொண்டாங்க. அது மட்டும் இல்ல, அது கம்யூனல் ரிலிஜியஸ் ஓரியன்டேஷன் கொடுத்தாங்க. நீங்க எந்த மதத்துல இருந்து வந்தீங்கன்னு கேட்டுட்டு இஸ்லாமிய இல்லாதவர்களும் சுட்டு கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஏப்ரல் 24 இந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் எல்லாம் பாகிஸ்தான் ரத்து செய்தாங்க, இன்அபயன்ஸ் வச்சாங்க. 25 ஐநா பாதுகாப்பு சபை சேர்ந்த உடனே அவங்க இதை கண்டித்தாங்க. பஹல்காம்ல நடந்த கண்டனம் செய்து என்ன சொன்னாங்கன்னா, பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டும். அது எந்த கண்ட்ரியில இருந்தாலும் அதை ஒழிக்க வேண்டும். அண்ட் எல்லா இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இருக்கிற நாடுகளோட இதுக்கு உதவி செய்யறதுக்கு கேட்டாங்க. அது இந்த காரணத்தை வச்சுட்டு நமக்கு ஒரு ஆதாரத்தோட மே 7 ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிட்டு, அதுல நம்ம 9 பயங்கரவாத சென்டர்ஸ் மேல நம்ம ஆக்ஷன் எடுத்தோம். இதுக்கு நீங்க இந்த ப்ரோக்ராம் தொடக்கத்துக்கு முன்னால உங்க செய்தியாளர் எங்கெல்லாம் நம்ம ஆக்ஷன் எடுத்தோம், அது மெயினா பயங்கரவாதி சென்டர்ஸ் மேலதான். லஷ்கர்-ஏ தொய்பாவோட பாவல்புரோ, ஜமாத்துல் தாவாவோட அதான் லஷ்கர்-ஏ தொய்பாவோட முரிட்கேவோ, ஜெய்ஷே முகமதோட பாவல்புரோ, ஹிஸ்புல் முஜாஹிதீனோட வேரியஸ் சென்டர்ஸோ, பாக் ஆக்கிரமிக்கிற ஜம்மு காஷ்மீரோ, அங்க இருக்கிற 5 சென்டர்ஸோ, அது மேலதான் நம்ம ஆக்ஷன் எடுத்தோம். மே 8 பாகிஸ்தான் அவங்களோட ரெஸ்பான்ஸ் தொடங்கினாங்க. ஆனா நம்ம பயங்கரவாதத்தோட ஆக்ஷன் எடுத்துட்டு பாகிஸ்தான் சிவிலியன் சென்டர்ஸும் மிலிட்டரி சென்டர்ஸ் மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுல இருந்து ஒரு விதத்துல
இந்த அன்டிக்ளேர்ட் போர் தொடங்கிட்டு, டிக்ளேர்ட் வார் இல்ல, இது ரொம்ப முக்கியமான நம்ம தெரியணும். இது டிக்ளேர்ட் வார், ஆக்ட் ஆஃப் வார் ரெண்டு பேரும் நம்ம டிக்ளேர் பண்ணல, பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணல, நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம மெயினா என்ன சொன்னோம்னா, நம்ம ஆக்ஷன் வந்து பயங்கரவாத சென்டர் மேல இருந்தது. பாகிஸ்தான் வந்து எஸ்கலேட் பண்ணக்கூடாது, பாகிஸ்தான் டீஎஸ்கலேட் பண்ணா இந்த போர் முடிஞ்சிடும். இந்த போரோட எக்ஸ்ட்ரா எஸ்கலேஷன் பாகிஸ்தான் நேத்து ராத்திரி பண்ணாங்க. ஏன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேத்து ராத்திரி ஒரு சுமார் 12 மணிக்கு IMFல இருந்து பாகிஸ்தானுக்கு எக்ஸ்டெண்டட் ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி கொடுத்த போது பாகிஸ்தான் வந்து அவங்களோட ஆக்ஷனுக்கு கிரீன் லைட் மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ வேரியஸ் ஸ்டெப்ஸ்ல பாகிஸ்தான் எஸ்கலேட் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சிவிலியன் சென்டர்ஸோ, டெம்பிள்ஸோ, குருத்வாராவோ அது மேலாம் குண்டு வீசிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சிவிலியன் சென்டர்ஸ் மேல நிறைய குண்டு வீசிருக்காங்க. நம்ம வந்து கொலாட்ரல் டேமேஜ் இல்லாமக்கு பயங்கரவாதி சென்டர்ஸோ இல்லைன்னா மிலிட்ரி கண்டோன்மெண்ட்ஸ் மேலதான் ஆக்ஷன் எடுத்துரும். இன்னொன்னு என்ன சொல்ல போனா, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு சில நேரத்துல பாகிஸ்தானோட நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி மீட் பண்ண போகுது. நேஷனல் கமாண்ட் அத்தாரிட்டி தான் அவங்களோட அணுகுண்டோட கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வேற வித சமயத்துல என்ன சொல்றாங்க, நாங்க அணுகுண்டு வீசுவோம் இந்தியா மேலன்னு. இது வந்து ஒரு நரி சொல்ற கதை மாதிரி, நரி வருது சொல்ற மாதிரி. ஆனா அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்குமா எல்லாம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ கொஞ்ச நேரம் முன்னால பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாங்க, நாங்க அணுகுண்டு வீச மாட்டோம். இதே சமயத்துல ஒரு முக்கியமான பொருள் என்ன சொல்ல வேண்டியதுன்னா, இந்தியாவோட நியூக்ளியர் டாக்டரின்ல நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னு நம்ம வச்சிருக்கோம். நோ ஃபர்ஸ்ட் யூஸ்னா நாம வந்து ஒரு அணுகுண்டு போர் தொடங்க மாட்டோம். வேற ஒரு நாடு நம்ம மேல அணுகுண்டு வீசினா நம்ம கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்போம். அது வந்து அணுகுண்டு வீசின நாடு மேல தீவிரமா ஆக்ஷன் எடுத்து அந்த ஆக்ஷனை நிறுத்துவோம். இதே சமயத்துல இந்த ஆக்ஷன் இதுவரையிலும் எஸ்கலேட் போயிட்டு இருக்கு. வேற நாடுகள் வந்து முயற்சி செய்யறாங்க இந்த மாதிரி எப்படி டிஸ்கலேட் பண்ண முடியும். நம்ம ஃபாரின் மினிஸ்டர் திரு ஜெய்சங்கர் கூட அமெரிக்கன் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் திரு மார்க்கோ ரூபியோ பேசினார். ஜெய்சங்கர் கொஞ்ச நாள் முன்னால் என்ன சொன்னார்னா, நமக்கு பார்ட்னர்ஸ் வேண்டும், ப்ரீச்சர்ஸ் வேண்டாம். அதனால என்ன, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நிறுத்துங்கன்னு. நம்மளோட கொள்கையை புரியாமைக்கு அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லும் போது கண்டிப்பாக இந்த பார்ட்னர்ஸ் நாட் ப்ரீச்சர்ஸ்னு ஒரு இது வருது. இப்போ நீங்க ஒரு இந்த 25 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா, இந்த 21st செஞ்சுரியில 2000 இருந்து ஏப்ரல் 22 வரலும் 9 மெயின் ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கு. இது வந்து சத்தீசிங் போராலேயோ, அங்க சீக்கியர் மதத்து மேல 33 சீக்கியர் கொண்டாங்க. அந்த டைம் திரு கிளின்டன், அதிபர் கிளின்டன் இங்க வரதா இருந்தாங்க. அதுக்கு பிறகு நம்ம பாராளுமன்றத்து மேல ஆக்ஷன் எடுத்தாங்க, பாகிஸ்தான் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கப்புறம் அக்ஷர்தாமோ, அதுக்கப்புறம் பாம்பே, மும்பை 2008, உரி, பठानकोट, புல்வாமா, பெஹல்காம் எல்லாம் நடந்திருக்கு. இதுல எல்லாத்துக்கும் இந்த பயங்கரவாதிகளோட சப்போர்ட் எங்க இருந்து வந்திருக்கு, பாகிஸ்தான் ஆர்மிட்ட இருந்து வந்திருக்கு. சோ இந்த வேரோட எடுத்து எரியறதுக்கு யாரு இதுக்கு காரணம்? பாகிஸ்தான் தான் பண்ண முடியும். பாகிஸ்தான்ல ஆர்மி தான் பண்ண முடியும். பிகாஸ் பாகிஸ்தான் சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் ஒரு அத்தாரிட்டியே கிடையாது மாதிரி இருக்கு. இப்போ சிவிலியன் கவர்மெண்ட் ஒரு பேச்சுக்கு தான் இருக்கு, பேச்சுவார்த்தைக்கு தான் இருக்கு. அதிபர் ஜர்தாரியோ பிரதமர் ஷஹபாஸ் ஷெரீஃப்கோ இருக்கிற அத்தாரிட்டி பவர் கிடையாது. இந்த பவர் வந்து ஜெனரல் ஆசிம் முனீர் கையில் தான் ஃபுல்லா இருக்கிறது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு போர் நிக்குமா இன்னும் மீண்டுமான்னு சொல்றதுக்கு ஆசிம் முனீர் தான் சொல்ல முடியும். ஆசிம் முனீருக்கு போர் நிறுத்தறதுக்கு யார் பிரஷர் போட முடியும்? அமெரிக்கா ஒண்ணு, இரண்டாவது சைனா. ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தானோட என்ன சொல்றாங்க, எங்களோட உறவுகள் வந்து உயர்ந்த மலையோட மேலையா இருக்கும், ஆழ்ந்த கடலோட கீழையா இருக்கும். தட் இஸ் ஹையர் than the highest mountains, lower deeper than the deepest seas. சோ இந்த சீனாட்ட சப்போர்ட். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு சுமார் 60% ஆயுதம் எல்லாம் சீனால இருந்து வருது. சோ சீனா, துருக்கி, அமெரிக்கா அவங்க எல்லாம் பிரஷர் போட்டு, சவுதி அரேபியா, UAE பிரஷர் போட்டா பாகிஸ்தான் வந்து டீஎஸ்கலேட் பண்ணலாம். டீஎஸ்கலேட் பண்ணா இந்த அன்டிக்ளேர்ட் வார் நிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அன்டிக்ளேர்ட் வார், டிக்ளேர் வார் ரெண்டு பாகிஸ்தான் டிக்ளேர் பண்ணல. ஆக்ட் ஆஃப் வார் எதிர்பார்ப்போம், இந்தியன் வாட்டர்ஸ் ட்ரீட்டியை நிறுத்தணும்னு ஆக்ட் ஆஃப் வார்லாம் சொன்னாங்க. சோ நம்ம எதிர்பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளும் வந்து இப்போ வேற கண்ட்ரிஸோட வேற இப்போ ஐநா பாதுகாப்பு சபையில 5 நிரந்தரமான மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து சீனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா. அது தவிர 10 நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தான் வந்து ஒரு நான் பெர்மனன்ட் மெம்பர். ஸோ இந்த
சில நாள் முன்னால ஆபரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னால கன்சல்டேஷன்ஸ் நடந்தது. அந்த கன்சல்டேஷன்ஸ் பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் வரணும், அவங்களுக்கு வரல ஆதரவு. மற்றவங்க கேள்வி கேட்டாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி பயங்கரவாதியை ப்ரமோட் பண்றீங்க? எல்லா நாடுகளும் அதான் சொல்றாங்க, பாகிஸ்தான் இந்த இதை ஒழிக்கிற வரலும் இந்த டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். போர் இந்த மாதிரி மிலிட்டரி ஆக்டிவிட்டிஸ் நிக்கிறதுக்கு ஜெனரல் ஆசிம் முனீர் ஒரு டிசிஷன் எடுத்தா கண்டிப்பாக நிற்கலாம்.